நாட்டின் அரச சேவையை வலுப்படுத்தும் நோக்கில் அரச ஊழியர்களின் சம்பளத்தை அதிகரிக்கவும் அவர்களுக்கான வசதிகளை மேம்படுத்தவும் அரசாங்கம் அர்ப்பணிப்போடு செயற்பட்டு வருகின்றது. அதேவேளை அமைச்சர்கள் மற்றும் பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கு வழங்கப்பட்டு வந்த தேவையற்ற வரப்பிரசாதங்களை ரத்து செய்ய ஏற்கனவே அரசாங்கத்தால் தீர்மானிக்கப்பட்டுள்ளதாக சுகாதாரம் மற்றும் வெகுஜன ஊடகத்துறை அமைச்சர் நலிந்த ஜெயதிச தெரிவித்துள்ளார். ஹொரண மாவட்ட பொது வைத்தியசாலையில் வெள்ளிக்கிழமை 6ஆம் தேதி இடம்பெற்ற விசேட நிகழ்வொன்றில் கலந்து கொண்டு உரையாற்றிய போது அவர் இதனை தெரிவித்துள்ளார். அரசாங்க ஊழியர்களின் சம்பளத்தை உயர்த்துவதற்கும் அவர்களுக்கான வசதிகளை மேம்படுத்துவதற்கும் எமது அரசாங்கம் முன்னுரிமை அளித்து வருகின்றது. அதே நேரம் அமைச்சர்கள் மற்றும் பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கு கடந்த காலங்களில் வழங்கப்பட்ட மேலதிக வரப்பிரசாதங்களை ஏற்கனவே நீக்கியுள்ளோம். குறிப்பாக பாராளுமன்ற உறுப்பினர்களின் ஓய்வூதியத்தை ரத்து செய்வதற்காக அமைச்சரவையினால் எடுக்கப்பட்ட தீர்மானத்திற்கு எதிராக சிலர் உயர் நீதிமன்றம் சென்றிருந்தனர். எனினும் குறித்த ஓய்வூதியத்தை ரத்து செய்வதற்கு நாடாளுமன்றத்தில் 2/3 பெரும்பான்மை பலம் தேவையில்லை என்றும் சாதாரண பெரும்பான்மை வாக்களிப்பின் மூலமே அதனை செய்ய முடியும் என்றும் உயர் நீதிமன்றம் தனது தீர்ப்பை வழங்கியுள்ளது. சபாநாயகரால் வெள்ளிக்கிழமை 6ஆம் தேதி பாராளுமன்றத்துக்கு அறிவிக்கப்பட்ட இந்த தீர்ப்பின் பிரகாரம் எம்பிக்களின் ஓய்வூதியத்தை முற்றாக ரத்து செய்வதற்கு அரசாங்கம் மிக விரைவில் நடவடிக்கை எடுக்கும். மக்கள் பணத்தை வீண்விரயம் செய்வதை தவிர்த்து அதனை மீண்டும் மக்களுக்கே சென்றடைய செய்வதே எமது இலக்கு.